ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நான் காலேஜ் தாங்க போனேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக அந்த எக்ஸாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஈவினிங் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ சன்செட்டு பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சன்செட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நானும் சாங் கேட்டுக்கிட்டே வந்தேங்க. ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில இறங்கியாச்சு. ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பஸ்ஸும் வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ராஜபாளையம் சைடு எப்போயுமே வெயில் தாங்க அதிகமாக இருக்குது, ஏன்னே தெரில. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. இறங்கி நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பஸ்ஸும் வந்துருச்சு. நாங்கள் வேகமாக ஏறிட்டு இருந்தோம். ஸோ போனதும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ காலேஜும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து நமக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்ட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உள்ளே போயிட்டு எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தோசையாக சுட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஆளே இல்லைங்க. நாங்கள் தான் கேட்டையே திறந்து வச்சோம். ஸோ அதுக்கடுத்து உள்ளே போயிட்டு வழக்கம் போல் தான் எப்பயும் போல் ரிவிஷன் தான் விட்டுட்டுருந்தோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கடுத்து எக்ஸாம் நல்லபடியாக முடிந்து விட்டது. நாங்களாம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ போவையில் பார்த்திங்கன்னா வெயில் சரியான வெயில் அடிச்சிச்சு. அப்படியேவும் அதிலேயே நடந்து போயிட்டு கிறுகிறுன்னு வந்துருச்சுங்க. ஸோ பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி பஸ் ஏறியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து ராஜபாளையத்துலேருந்து ஸ்ரீவிக்கு பார்த்திங்கன்னா 25 ரூபா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகளிர் பஸ்ஸில் ஏறிட்டு அப்படியே நானும் எங்கள் ஊருக்கு வந்துட்டேங்க. ஸோ வர்றதுக்கே பார்த்திங்கன்னா மணி 3 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நானும் இந்த வெயிலில் நடந்து போனேங்க. ஸோ போனது ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா கீரை சாதம் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் நான் எக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ஆம்லேட்டை போட்டேன். ஸோ ஆம்லேட்டை போட்டு கீரை சாதத்துக்கு தொட்டு நானும் சாப்பிட்டேங்க. ஸோ எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.